பசங்களா எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பசங்களா இன்னைக்கு சிவபெருமானுக்கும் ஹனுமானுக்கும் ஒரு சில காரணங்களால சண்டை வந்துருச்சு. அந்த சண்டையெல்லாம் எப்படி தீர்த்தாங்கன்னு பாக்கலாமா? கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கிற வேடப்பட்டிங்கிற கிராமத்தை முருக பக்தர்கள் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சாமிகளா எல்லாரும் வாங்க, இன்னைக்கு வங்கன்னு உத்தரம், அதனால முருகருக்கெல்லாம் பூஜை எல்லாம் பண்ணணும், எல்லாரும் தயாரா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தூரத்துல இருந்து ஏதோ ஒண்ணு வந்து டம்முன்னு ஒரு அடிச்சிருது. ஏதோ ஒண்ணு அடிச்சிருச்சு, எல்லாரும் இந்த இடத்த விட்டு ஓடிருங்க. டம்முன்னு அந்த வீட்டு கூரைகள் எல்லாம் அடிச்சு தூக்கிருச்சு. ஒவ்வொருத்தரா கீழே தள்ளிட்டாங்க. எல்லா கூரைகளும் வீடுகள்லாம் அப்படியே இடிஞ்சு விழுந்துருச்சு. எல்லாருமே அந்த கூரை கடியில அப்படியே மாட்டிக்கிட்டாங்க. என்ன இது? தூரத்துல இருந்து ஏதோ ஒரு ஆயுதம் வந்து நம்மள தாக்கிருச்சு. எல்லாம் எந்திரிங்க, அப்படியே அங்க தூக்கிறாங்க. எல்லாம் எந்திரிச்சு வாங்க. அப்படியே அந்த கூரையெல்லாம் தூக்கி அங்க இருக்கிற எல்லாத்தையும் எந்திரிக்க வச்சாரு ஒருத்தர். எல்லாரும் வாங்க, இந்த அநியாயத்தை எப்படியாவது தட்டி கேட்கணும், வாங்க சிவபெருமான் போய் சொல்லுவோம். சிவபெருமான் வந்து பார்த்தாரு. என்னது வீட்டு கூரையெல்லாம் இடிச்சிருக்கு? எந்த ஒரு சக்தினாலும் நம்ம வீட்டு கூரையெல்லாம் இடிக்காதே, இதுல ஏதோ சந்தேகமா இருக்கு, இருங்க நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் போய் அந்த கூரைகளை எல்லாம் தொட்டு பார்த்தாரு. இந்த கூரையில வந்து விழுகிற அச்சு போது இது ஏதோ ஒரு தெய்வ சக்தியோடது மாதிரி தெரியுதே. இது அந்த இருளா இருக்கணும் கிடையாது, அந்த சக்திமானதும் கிடையாது, வேற எது மாதிரி இருக்கும்? சரி இருங்க நான் பாக்குறேன். இது எந்த திசையில இருந்து வந்துச்சு? சிவபெருமானே, இது கிழக்கு திசையில இருந்து ஒரு அம்பு மாதிரி வந்துச்சு, இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன். சிவபெருமானே, இந்த மாதிரி அச்சு எங்க இருக்குன்னா அந்த கிழக்கு மலையில இருக்கிற அந்த வேலை மரத்துல தான் இருக்கும், வாங்க போய் பார்க்கலாம். ஆமா சங்கிலி கருப்பு, வா சீக்கிரம் போலாம். சிவபெருமான் சங்கிலி கருப்பு அந்த வேலை மலைக்கு போனாங்க. இங்கதானே இருந்துச்சு அந்த வேலை மரத்தோட அச்சு, இங்கதான் இருந்துச்சு. எங்க சிவபெருமானே, இங்க இருக்கு பாருங்க. சிவபெருமானே, இந்த அச்சு பார்க்கும்போது ஹனுமானோட அச்சு மாதிரி தெரியுது. ஆமா சங்கிலி கருப்பு, இது ஹனுமானோட தான். ஹனுமான் தான் இப்படி அழிச்சிருக்கா. ஹனுமான் கொஞ்ச தூரத்தில் நின்னுட்டு இருந்தாரு. ஏ ஹனுமான், எதுக்காக அவங்கள அடிச்ச? என் பக்தர்கள் மேல அடிக்க உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. என் தவத்தை அவனுக்கு கலைச்சிட்டானுங்க, அதனால அவங்களுக்கான தண்டனை தான் கொடுத்த சிவபெருமானே. என் மேல எந்த தப்பும் இல்ல. தவத்தை கலைச்சாங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க ஊர்ல எல்லாம் அடிப்பியா? ஆமா சிவபெருமானே, அடிப்பேன். அப்ப நான் உன்னை அழிக்கிறதுல எந்த தப்பு இல்ல அப்படின்னு சொல்லி சிவபெருமான் அந்த ஹனுமான் டம்னு அடிச்சிட்டாரு. சங்கிலி கருப்பு, இந்த ஹனுமான் என்னையவே எதிர்க்க துணிஞ்சிட்டான், அப்படியே விடக்கூடாது, இவரை கொண்டு போய் அந்த வாழை மரத்துல கட்டி வச்சிருவோம். அந்த வாழை மரத்துல கட்டி வச்சுட்டோம், நிச்சயமா அதுல இருந்து வெளியே வரவே முடியாது. சரிங்க சிவபெருமானே, வாங்க போலாம். அந்த ஹனுமானை தூக்கிட்டு அங்க இருந்து வானக மரத்துக்கு போனாங்க. ஹனுமான் இங்கேயே இருக்கட்டும், நாம போயிட்டு வருவோம் வாங்க. ஹனுமான் அந்த வானக மரையில விட்டுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அப்ப அந்த சக்திமான் வந்தானுங்க. ஏய் இங்க பாரு நம்ம ஹனுமான். ஏ ஹனுமான், ஏன் வானக மரத்துல மாட்டிட்டு இருக்க? ஓஹோ, நடந்த எல்லா விஷயம் எனக்கு தெரியும், உன்னை நாங்க விடுதலை பண்றோம், ஆனா நாங்க சொல்றது செய்வியா? என்ன நீங்க விடுதலை பண்ணீங்கன்னா நீங்க சொல்றது எல்லாத்தையும் நான் கேட்கறேன். ஓஹோ அப்படியா, அப்ப கண்டிப்பா உன்னை விடுதலை பண்றோம். அந்த சக்திமான் ரெண்டு பேரும் அந்த வானக மரத்துல இருந்து விடுதலை பண்றதுக்கான சக்தியை பல்லருக்கிட்ட போய் கேட்க போனாங்க. ஏ பல்லருக்கி, உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு ஒரு உதவி வேணும், முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் ஒண்ணு கிடைச்சிருக்கு. என்ன உதவி வேணும் கேளு. ஏ பல்லருக்கி, இந்த வானக மரத்துல இருந்து விடுபடுறதுக்கான சக்தி எங்களுக்கு கொடு, அதை நாங்க ஹனுமான் கொடு, ஹனுமான விடுவிக்கணும், ஹனுமானால் நமக்கு ஒரு காரியம் ஆகணும். அப்படியா, சரியான நேரம் தான், இந்த அந்த வானக மரத்துக்கான சக்தி. அந்த பல்லருக்கிட்ட அந்த சக்தியை வாங்கி கொண்டு போய் ஹனுமான்ட்ட கொடுத்தாங்க. ஹனுமான் அப்படியே விடுதலை பண்ணாங்க. ஹனுமான், நாங்க சொன்னபடி நீ இப்ப செய்யணும், உங்களுக்கு கொடுத்த வாக்குப்படியே நான் செய்யறேன். ஹனுமான் அங்க இருந்து கிளம்பி ஊருக்குள்ள போனாரு. ஏ சிவபெருமானே, என்ன மட்டும் அந்த வானக மரத்துல கட்டி போட்டுட்டு நீ இங்க வந்து ஜாலியா இருக்கியா? ஏய், யாருகிட்ட எதிர்த்து பேசுற? பேசிக்கிட்டு இருக்கிறது சிவபெருமான் தெரியும்ல. சிவபெருமான் உனக்கு வேணா பெரிய கடவுளா இருக்கலாம், எனக்கு பெரிய கடவுள் இல்ல. அந்த சிவன் சக்தியை விட என் சக்தி தான் பெருசு. என்ன ஹனுமான், சண்டைக்குனே வந்திருக்கியா? யார் சக்தி பெருசுன்னு பாத்துக்கலாம். அப்படியா சிவபெருமானே, அப்படின்னா சரி, ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு ட்ரெயின் எடுத்து ஓட்டுவோம். எந்த ட்ரெயின் முன்னாடி வந்து நிக்குதோ அவங்க தான் அவங்களோட சக்தி பெருசுன்னு ஒத்துக்கணும். சவாலுக்கு நான் தயாரா இருக்கேன் ஹனுமான். ரெடியா? ரெடி சிவபெருமானே. சிவபெருமானோட ட்ரெயின் வந்துச்சு. ஹனுமான், என் ட்ரெயினை கொண்டு வந்துட்ட, உன் ட்ரெயினை கொண்டா. ஹனுமானோட ட்ரெயின் வந்துச்சு. சிவபெருமானே ரெடியா? தோக்கறவங்க நிச்சயமா இந்த ஊரை விட்டே போயிடணும். சவாலுக்கு நான் தயார். திரும்பி வந்து இதே இடத்துல நிக்கணும், அவங்க தான் வெற்றியாளர். சிவபெருமானுக்கு துணையா நாங்க நிச்சயமா இருப்போம். ஹனுமானுக்கு துணையா நாங்க ரெண்டு பேரும் இருக்கோம். ஓஹோ, இது உங்க வேலை தானா? எப்படி உங்களை அடக்கிறேன்னு பாக்கிறேன். சிவபெருமானே, எந்த வழியா போலாம் சொல்லுங்க. கொரட்டு பள்ள வழியா போய் கொண்டாரிங்க மலையில ஏறி வான்காடுகள் வழியா வெளியே வந்துடலாம் சிவபெருமானே. அவனுக்கு நிச்சயமா அந்த வான்காடுகள் தான் வெளியே வருவாங்க. வெளியே வரும்போது அவங்க கோட்டை தாண்ட விடக்கூடாது. சரி ஹனுமான் போங்க. ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு ட்ரெயின்ல போய் ஏறிக்கிட்டாங்க. போட்டி ஆரம்பமாகட்டும். ரெண்டு ட்ரெயினும் அங்க இருந்து வேகமா போய்கிட்டு இருந்துச்சு. ஏ சக்திமான், எவ்வளவு வேகமா போனாலும் பின்னாடி வந்துட்டே இருக்காங்க, அவனு தடுத்து நிறுத்து. ஹனுமான், அந்த கவலையை நீ விடு, இப்ப பாரு என்ன பண்றேன்னு. அந்த புதருக்குள்ள அந்த ட்ரெயினை திருப்பி விடுறேன். சக்திமான் வந்து சிவபெருமான் வர ட்ரெயினுக்கு முன்னாடி அந்த ட்ராக்கை மாத்தி விட்டுறான். அது வேகமா போய் அந்த புதருக்குள்ள டம்னு கீழே விழுந்துருது. ஐயோ, சிவபெருமானோட ட்ரெயின் கவுந்துருச்சு. சிவபெருமானே உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே, எந்திரிங்க. கருப்பசாமி அப்படியே வந்து ட்ரெயினை நிமித்துங்க. இருங்க சிவபெருமானே, நான் அப்படியே நிமித்துறேன். கருப்பசாமி அந்த ட்ரெயின் அப்படியே நிமித்தி வச்சாரு. அங்க இருந்து கலந்து சிவபெருமானோட ட்ரெயின் மறுபடியும் கிளம்பிச்சு. ஓஹோ, இந்த வகையில தப்பிச்சிட்டீங்களா? உங்களை விட மாட்டேன். அடுத்த வேளை ஒரு ஆப்பு வச்சிருக்கேன்.
ரயில் தண்டவாளத்துல மாட்டிக்கிச்சு. ஐயோ, தண்டவாளத்துல வேற கால் எடுக்க முடியாம என் மாடுகள் கஷ்டப்பட்டுட்டு இருக்குது. யாராவது காப்பாத்துங்க. மீனா, ஏன் மாடுங்க நின்னுட்டு இருக்கு? இங்க பாரு. இதெல்லாம் அந்த சக்திமானோட வேலை தான். அந்த தண்டவாளத்துல தான் சிவபெருமானோட ட்ரெயின் வந்துட்டு இருக்கு. பசங்களா சீக்கிரம் வழி விடுங்க, வழி விடுங்க, ட்ரெயின் வந்துகிட்டே இருக்குது, கொஞ்சம் வழி விடுங்க. சுச்சு, மாடுகள மாட்டிக்கிச்சு, பசங்களும் மாட்டிக்கிட்டாங்க, கொஞ்சம் வழி விடுங்க. சிவபெருமானே, வழியில பசங்க இருக்காங்க. கருப்புசாமி ஐயா, எங்களால காலை எடுக்க முடியல. இந்த ட்ரெயின் நிப்பாட்ட சிவபெருமான் எவ்வளவு முயற்சி பண்ணாரு, ஆனா முடியல. ட்ரெயின் வந்துகிட்டே இருக்குது, வேற வழியே இல்ல. இன்னும் என்ன பண்ணணும்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கும்போது சிவபெருமானே வெளியே வந்துட்டாரு. அப்படியே கையை பிடிச்சி டம்முன்னு அந்த ட்ரெயினை தள்ளி விட்டாரு. யாரு கவலைப்படாதீங்க, உங்க எல்லாத்துக்கும் ஒண்ணும் ஆகல, நான் இருக்கேன். எங்களை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி சிவபெருமான். சீக்கிரம் ட்ரெயின் எடுத்துட்டு போங்க, அந்த ஹனுமான் போய்கிட்டே இருக்கான். சரி பசங்களா, நான் உடனே கிளம்புறேன். சிவபெருமான் மறுபடியும் அந்த ட்ரெயின் எடுத்துட்டு முன்னாடி போய்கிட்டு இருந்தாரு. நிறுத்து 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 ஹனுமான், நிறுத்து. ஹனுமான், வெளியே வா, வெளியே வா. எதுக்காக சக்திமான் நிறுத்த சொன்னேன்? நம்ம போனா சீக்கிரம் போயிடலாம். இல்ல, நம்ம எப்படி போனாலும் அவனால ஜெயிக்க முடியாது. அதுக்காக தான் நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டம்முன்னு அந்த ஹனுமான் அடிச்சிட்டான். என்ன எதுக்கு அடிச்ச? உங்களை எல்லாத்தையும் சேர்த்து அழிக்கணுங்கிறதுக்காக தான்டா இந்த பிளானே பண்ணேன். ஆனா அந்த சிவபெருமான் ஒவ்வொரு விஷயத்தையும் தப்பிச்சு போயிட்டு இருக்கான். கடைசியா ஒன்னு அழிக்கிறத தவிர எனக்கு வேற வழி இல்ல. கருப்பு சக்திமான், நான் சொன்னபடி இவனை கொண்டு அங்க கட்டிரு. இப்போ நீ எப்படி தப்பிக்கிறேன்னு பாக்குறேன். சிவபெருமானோட ட்ரெயின் முன்னாடி அந்த ஹனுமான கட்டி போட்டான் சக்திமான். அந்த ரயில் தண்டவாளத்துல ஹனுமான் நிக்கிறாரு. இப்போ ஹனுமான், விலகி போ, விலகி போ. சங்கிலி கருப்பு, ஏதாவது பண்ணுங்க. சிவபெருமானே, ஹனுமான் அந்த சங்கிலியால இறுக்கி கட்டி இருக்காங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. சிவபெருமானே, இப்ப என்ன பண்றது? இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு, கிட்ட வந்துட்டோம். கருப்பசாமி, பதறாதீங்க, நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க. நான் சொல்லும் போது அவன் காலுக்கு குறி வைங்க. ட்ரெயின் கிட்ட வந்துருச்சு, இப்ப குறி வச்சு அடிங்க. கருப்பசாமி ஹனுமானுக்கு காலோட குறி வச்சு டம்முன்னு அடிச்ச முடி ஹனுமான் தப்புன்னு கீழே விழுந்துட்டாரு. கீழே விழுந்தவனே சிவபெருமான் ட்ரெயின் அப்படியே மேல தூக்கிட்டாரு. இப்ப ஹனுமான காப்பாத்தியாச்சு. ட்ரெயின் அப்படியே ஹனுமான் மேல படாம அப்படியே மேல ஜம்ப் ஆகி வந்துருச்சு. ஹனுமான் அப்படியே எந்திரிச்சாரு. தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க சிவபெருமே, அந்த சக்திமானாலதான் நான் இப்படி ஆயிட்டேன். சரி ஹனுமான், உன்னை நான் மன்னிச்சிடுறேன். அந்த சக்திமான் 2 பேத்தையும் போய் பிடிச்சிட்டு வா. இதோ சிவபெருமானே, நான் இப்பவே போய் அவனை கூட்டிட்டு வரேன். அந்த சக்திமான் 2 பேத்தையும் ஹனுமான் போய் இழுத்துட்டு வந்தாரு. விடு விடு விடு, விடு ஹனுமான், விடு. இதோ பாருங்க சிவபெருமானே, இவனுங்களை என்ன பண்ணலாம்? எல்லாத்தையுமே தண்டவாளத்துல போட்டு தானே இவனுங்க எல்லாம் சாகடிக்க ட்ரை பண்ணானுங்க. இவனுக்கு 2 ட்ரெயின் தண்டவாளத்துல போடுங்க, நான் ட்ரெயினை ஓடிட்டு வரேன். அவனுக்கு 2 ட்ரெயின் தண்டவாளத்துல போட்டு சிவபெருமான் ட்ரெயினை வச்சு வந்து அவங்கள சாகடிச்சிட்டாரு. குழந்தைங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.